ஏண்டா மனுஷ பிறவி பிறந்தோன்னு இருக்கு. எதுக்கு பிறந்தோம்? என் நாடு உன் நாடு, என் மக்கள் உன் மக்கள், என் கோயில் உன் கோயில், என் ஜாதி உன் ஜாதி. இதெல்லாம் பிரம்மை, மனிதனுடைய பிரம்மை, ஆணவம். இதுதான். நல்லா சிந்திக்கிறவன், நல்லா யோசிக்கிறவன் இதை பற்றி திங்க் பண்ணவே மாட்டான். எல்லாரும் ஒரே இனம், எல்லாரும் ஒரே நாடு அப்படின்னு நினைப்பான். உயிர் இருக்கிற வரைக்கும் உடம்புல கர்வம் கொண்டு அலைகிறோம் மனிதர்கள். இதுதான். எவ்வளோ காலம் வாழ போற? 50 கிடையாது, 60 கிடையாது, 65 கிடையாது. எப்போ இன்னைக்கு இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கை 60 to 65 தான். அதுக்கு மேலே கிடையவே கிடையாதுடா. நீ என்ன குட்டிக்கரணம் போட்டு கும்பகரணம் அடித்தாலும் நீ தப்பிக்க முடியாது. ஆண்டவரிடத்தில், கடவுளிடத்தில் போய் தான் ஆக வேண்டும். இருக்கிற வரைக்கும் பாவங்களை சம்பாதிக்காதீங்க. இந்த அரசியல்வாதிகள் பாத்ரூமில் 1000 கோடி ஊழல், டாஸ்மார்க்கில் 1000 கோடி ஊழல், நெல்மணி குடோனில் 1000 கோடி ஊழல், ரேஷன் பொருள் ஏற்றி இறக்கிறதுல 1000 கோடி ஊழல், இந்த எம்எல்ஏ 30,000 கோடி ஊழல், அந்த எம்எல்ஏ 10,000 கோடி ஊழல், அந்த முதலமைச்சர் 3000 கோடி ஊழல். ஏண்டா உங்களுக்கெல்லாம் நாங்கள் ஊழல் பண்ணுறது தான் நாங்களாம் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு போய் வேலையாட்களாக நியமித்தோமாடா? ஏடா மானம் கட்டவனுங்களே டேய், நீங்கள்லாம் உசுரோட எப்படா நடமாடுறீங்க? எனக்கு ரொம்ப கேள்விடா. எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் இழந்து கஷ்டப்பட்டு ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிடாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்கடா. அவங்கள எல்லாம் நீங்கள் காப்பாற்றுங்கடா, பொருளாதார வளர்ச்சியை ஏற்றுங்கடான்னு உங்களை ஓட்டு போட்டு நாங்கள் தேர்ந்தெடுத்து வச்சா திருட்டு பயணங்கள் என்னென்ன ஊழல் மயிறு பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஏண்டா டேய், இந்த கொத்தடிமை தமிழ் கூட்டம் 100 ரூபாய்க்கு ஓட்ட வைக்கிறான். அப்புறம் ஏண்டா அரசியல்வாதி இது மாதிரி பல்லாயிரம் கோடி திருட மாட்டான்? ஏண்டா கொத்தடிமை அரசியல்வாதிக்கடா இந்த நாட்டில். அவன் இவனை குறை சொல்கிறான், இவன் அவனை குறை சொல்கிறான். யாரா யோகின்னா? ஒருத்தன் கூட யோகம் இல்லை. எல்லாமே திருட்டு பயிர் ராஸ்கல் தான், ராஸ்கல் பசங்க. இந்த நாட்டை பாலைவனமாக்கிட்டு மக்கள்கிட்ட காசு பணப்புழக்கமே இல்லை. எல்லாம் இந்த திருடன்கிட்ட இருக்குது, இந்த அரசியல்வாதி திருடன்கிட்ட. இவனுங்கள்லாம் இந்த பூமியில் வாழ்ந்து டேய் என்ன அரசியல்னா என்ன தெரியுமா? அரசியல்னா புனிதமானதுடா, மக்களுக்கு சேவை செய்யக்கூடியது தெரியுமா? அதையெல்லாம் நீங்கள் மீறி சாக்கடையாக்கிட்டேங்கடா பாவிகளை. உன் பொண்டாட்டிகளுக்கும் உன் பிள்ளைகளுக்கும் சொத்து சேர்க்க வைக்க தான் உங்களுக்கு நீங்கள் வந்தீங்களாடா? உங்களுக்கு வெற்றி பெற செய்தது எதற்காகடா? மக்களுக்கு வேலை செய்கிறதுக்கடா, மக்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கடா. பாவிகளை, என் வயிறு எரியுற மாதிரி நீங்கள் எரிஞ்சு சாம்பலாயிருவீங்கடா. இரத்த கொதிப்பு, சக்கரை வியாதி, ஹார்ட் அட்டாக்கு இதுதான்டா வரும் உங்களுக்கெல்லாம். உறுதியாக வரும்டா, உறுதியாக வரும். எம்ஜிஆர் வாழ்ந்தது ஒரு காலம், ஜெயலலிதா வாழ்ந்தது ஒரு காலம், கருணாநிதி வாழ்ந்தது ஒரு காலம். இவனுங்க எல்லாம் என்ன நாட்டிற்கு தியாகியா? திருடர்கள்ரா இவங்க, திருடர்கள். இந்த திருட்டு பையனுங்க இவங்க எல்லாமே. இந்த திருட்டு பையனுங்க நல்லா ஆட்சி செஞ்சிருந்தா இன்னைக்கு சிங்கப்பூர் மாதிரி இந்த நாடு ஆயிருக்குண்டா டேய். மானங்கட்டவன்களை.